Hi students, welcome back to learning journey. இப்போ வேர்ங்கிற யூஸ் பண்ணி நம்ம சப்ஜெக்டை யூஸ் பண்ணி எங்கே இப்போ இருக்காங்க, எங்கே நேற்று இருந்தாங்க, எங்கே நாளைக்கு இருப்பாங்க, அந்த மாதிரி. அப்புறம் வாட் என்னவா இருக்கிற, என்னவா இருந்த, என்னவா இருப்ப, அது ப்ரொஃபஷனு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஹவுன்னு எப்படி இருக்க, உடல் நலம் அந்த நலன் விசாரணைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உடம்பு சரியில்லையா என்னென்னு. ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க? ஐ ஆம் ஃபைன். எப்படி இருக்க? இப்போ எப்படி இருக்க? இன்றைக்கி எப்படி இருக்க? இன்றைக்கி பார்க்குறாங்க. ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன். ஹவ் வேர் யூ? HOW. ஹவ் WERE. ARE ஆரோட பாசன்ஸ் வேர். இருந்தாய். ஹவ் வேர் யூ? ஹவ் வேர் யூ எஸ்டர்டே? எப்படி இருந்த? ஐ வாஸ் ஸோ டயர்ட். ஹவ் வில் யூ பி? எப்படி இருப்பேன் நாளைக்கு? ஹவ் வில் யூ பி? I'll be ஆக்டிவ். நான் நாளைக்கு ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு. இதே மாதிரி ஒரு 5-6 பேரை கேட்டு சொல்கிறோம். ஒரு வீட்டில் 5-6 பேருக்கும் காய்ச்சல் வந்திருந்தது அந்த மாதிரிலாம். அதை பற்றி ஹவ் ஆர் யூ 5 பேரை கேட்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. ஹவ் ஆர் யூ ஆல்னு கேட்கலாம் நீங்களாம். அதுக்கு ஆல் போடாமையும் சொல்லலாம். ஆன்சர் வி நாங்கள்னு வந்துச்சுன்னா அது பன்மைங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஹவ் ஆர் யூ? வி ஆர் ஆல் ஃபைன். இப்போ நல்லாயிருக்கும். ஹவ் வேர் யூ? எப்படி இருந்தீங்க? வி வேர் டயர்டு எஸ்டர்டே. ஹவ் வில் யூ பி? வி வில் பி ஆக்டிவ் டுமாரோ. நாளைக்கு நல்லா ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னு. அதே மாதிரி அவர்கள் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்கள விசாரித்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆமாம், அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஹவ் ஆர் தே டுடே? நவ் ஹவ் ஆர் தே? they are fine. How were they yesterday? எப்படி இருந்தாங்க நேற்று? they were tired. How will they be? எப்படி இருப்பாங்க நாளைக்கு? they will be active. அதே மாதிரி ஒரு பையன், பக்கத்து வீட்டுக்கார பையன், அவன் உடம்பு சரியில்லாமல் இருந்து அதை பற்றி இன்னொரு வீட்டுக்காரங்க ஒருத்தங்க இந்த பக்கம் இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு தெரியும் இந்த பையனை பற்றி எப்படி என்ன ஏதுன்னு. How is he? எப்படி இருக்கான் இன்றைக்கி? எப்படி இருக்கான்? ஹவ் இஸ் ஹி டுடே? ஹீ இஸ் ஃபைன். ஹவ் வாஸ் ஹி எஸ்டர்டே? நேற்று எப்படி இருந்தான்? ஹி வாஸ் ஸோ டயர்ட். ஹவ் வில் ஹீ பி டுமாரோ? ஹீ வில் பிங்கிறது வில் ஹீ பின்னு வரும் ஆன்சர். ஹீ உள்ளே தள்ளிடும் கொஸ்டினில். ஹவ் வில் ஹீ பி டுமாரோ? ஹீல் பி ஆக்டிவ். ஏன்னா மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்த அப்புறம் ஆக்டிவாக இருப்பாங்க இல்லையா. ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து அதை பற்றி டைரெக்டாக விசாரிக்க கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இந்த வீட்டை விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. ஹவ் இஸ் ஷீ நவ்? ஹவ் இஸ் ஷீ டுடே? இன்றைக்கி எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஃபைன். ஹவ் வாஸ் ஷீ எஸ்டர்டே? நேற்று எப்படி இருந்தா? ஷீ வாஸ் ஸோ டயர்டு. ஹவ் வில் ஷீ பி? ஷீ வில் பிக்கு வில் ஷீ பின்னு கொஷின் வரும். ஹவ் வில் ஷீ பி? அவள் எப்படி இருப்பாள் நாளைக்கு? ஷீ வில் பி ஆக்டிவ். என்ன மெடிசன்ஸு சாப்பிட்ருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு செடி வளர்த்திருப்பாங்க. ஒரு செடி அது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேற்றெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஹவ் வாஸ் இட்? புலம்பிகிட்டே இருந்திருப்பாங்க. ஐயோ, நான் ஆசாசியாக நட்டு வச்ச செடி ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி வதங்கின மாதிரி வாடின மாதிரி இருக்குது, அது மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பொதுவாக கேட்குறாங்க. ஹவ் இஸ் இட் டுடே? ஹவ் இஸ் இட் டுடே? இன்றைக்கி எப்படி இருக்குது? அந்த தாவரத்தை பார்த்து அதாவது அந்த பிளான்ட்டை பார்த்து, ஒரு செடியை பார்த்து. ஹவ் இஸ் இட் டுடே? இட்ஸ் பெட்டர். இட் இஸ் ஃபைன். ஹவ் வாஸ் இட் எஸ்டர்டே? நேற்று எப்படி இருந்தது? இட் வாஸ் ஸோ என்ன சொல்கிறது, இட் வாஸ் நாட் ஃப்ரெஷ். சொங்கிட்டு இருந்தது நேற்று, ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. ஓகே. ஹவ் வில் இட் பி? எப்படி இருக்கும் நாளைக்கு? இட் வில் பி ஆக்டிவ். ஏன்னா இப்போ தான் உரமெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், அது ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும் அப்படின்னு. ஸோ ஹவ் யூஸ் பண்ணி நம்ம ஒருத்தங்களை பற்றி இல்லை ஒரு பொருளை பற்றி, மனுஷங்களை பற்றி, பொருளை பற்றி எல்லாமே விசாரிக்கிறது பற்றி நம்ம நேற்று இன்று நாளை பற்றி கொஸ்டின் ஆன்சர் விஷயத்தில் நம்ம கேட்டிருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.